ஒரு பக்கம் குக்கரில் அரிசி வந்துட்டுருக்குங்க. நம்ம இன்னொரு பக்கம் பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. பாகு ரெடி பண்ணுறதுக்கு அந்த கப்பாலே 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். சூடான பிறகு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரொம்பவுமே நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நம்ம கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வைக்கும். பெண்களுக்கு வந்து முக்கியமாக கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனோட நன்மைகள்லாம் சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இதில். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகட்டும். சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு அப்படியே வச்சுட்டு பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்திருக்க வெல்லம். பாருங்கள், பாகு நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து டெய்லியுமே உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அது புற்றுநோய் கூட வராமல் தடுக்குங்க. பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அரிசி நல்லா வெந்திருக்கு. தண்ணி இன்னும் சுண்டணும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஓப்பன்லேயே விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா குழையட்டுங்க. சாதம் 10 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஓப்பனில் வச்சே வேக விடுறேன். இந்த அரிசி டெய்லியுமே நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாங்க. ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. நீங்கள் வெளியில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த அரிசி நல்லா ஊற வச்சாதாங்க நல்லா வேகும். ஊற வைக்காமல் அப்படியே செஞ்சோம்னா வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும். 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி வைக்கணுங்க. அளவு இதுதான் எப்போவுமே. வேகட்டும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். இந்த அரிசியில் நார்ச்சத்து நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கிறதால மலச்சிக்கல் வந்து சரியாகும். அதோடு நம்ம ப்ளட் சர்க்குலேஷனும் சீராக வரும். நிறைய பயன்கள் இருக்குங்க இந்த அரிசியில். வாரத்தில் ஒரு 3 டைம் 4 டைம் செய்யுங்க. டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவுமே நல்லதுங்க. இது நல்லா வேகட்டும். இந்த அரிசியில் நிறைய வெரைட்டி செய்யலாங்க. இட்லி, பொங்கல், உப்பு உருண்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, அப்படி நிறைய செய்வாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியாக சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் இதிலேருந்து நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பால் பிடிக்குன்றவங்க ஒரு 1/2 கப் காய்ச்சின பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இதில் மிக்ஸ் பண்ணலை, பால் மிக்ஸ் பண்ணலை. இது செய்கிறதுக்கு இந்த அரிசி வேகிறதுக்கு வந்து எனக்கு வந்து 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சிங்க. அரிசி நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா கொலைய வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பாகில் இந்த அரிசியை மிக்ஸ் பண்ண போகிறோம். போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி பாருங்கள், இந்த பாகில் நான் வேக வச்சுருந்த இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் பாகும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகு அரிசியோடு நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த அந்த 2 ஏலக்காய் நீங்கள் நார்மலாக சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி அரிசியில், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே ஹெல்த்திங்க. இந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் அரிசி கூட பாகும். இந்த பக்கம் முந்திரி தாளித்து எடுத்துட்டோங்க. ஒரு வானல் சூடாகட்டும். வானல் சூடான பிறகு எடுத்து வச்சிருந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. நீங்கள் அந்த அரிசி செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. நைட்டே ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். வேகிறதுக்கும் டைம் எடுக்காது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அரிசி வேகிறதுக்கு. முன்னாடி நாளே ஊற வச்சிங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். நெய் சூடாயிடுச்சுங்க. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. அரிசியோட கூட இந்த பாகும் சேர்ந்தாக்க வாசமே நல்லா இருக்குங்க. மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. பாருங்க, பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் பொரிச்சு வச்சுருந்த நெய்யில் பொரிச்சு வச்சுருந்த முந்திரி எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய் இதோடு சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வாங்க. பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் நான். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.